வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ சூப். அதுக்கு தேவையான பொருட்கள் டொமேட்டோ, பிரெட், சர்க்கரை, சோள மாவு, மிளகு, ஒரு கிராம்பு, ஒரு சின்னதாக பட்டை ஒன்று, உப்பு, தண்ணி. இப்போது டொமேட்டோவை நம்ம ஒரு இதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ 4 டொமேட்டோ, இது வந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி 4 டொமேட்டோ போடணும். டொமேட்டோ வந்து சீசனில் ரொம்ப நல்லா பெருசாக கிடைக்கும் பழம். அது பார்த்து வாங்கணும். அதில் விட்டமின் சி இருக்குது. தண்ணி வந்து 3 கிளாஸ் ஊற்றினா போதும். 3 பேர் கூட போடுறதுனால 3 கிளாஸ் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆரம்பிப்போம். இது வந்து நல்லா கொதித்து அதோட தோல் வந்து அப்படியே நல்லா வந்துடும். தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா இந்த இது போட்டு அரைக்கணும். அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இப்போ தண்ணி நல்லா இதுவாக இருக்குது. ஆகட்டும். இதில் வந்து இந்த ஒரு கிராம்பு போடுறேன், ஒரு சின்ன பட்டை போடுறேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்க, அப்படியே தோல் எல்லாம் வெந்து வெளியில் வருது பாருங்க. இப்படி பண்ண உடனே இப்படி தோல் வருது பாருங்கள். அதுவாக வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தோல் எடுத்துடணும். இப்படி பண்ணாவே 2ஆக வந்திருக்கு பாருங்கள் தோல். இந்த மாதிரி தோல் எடுத்தாச்சு நம்ம. இப்போ வந்து நல்லா இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த 4 டொமேட்டோவையும் இந்த இது கூடவே நம்ம அந்த ஒரு லவங்கம் போட்டோம் பார்த்திங்களா, அது நல்லா வெந்திருக்குது. அதையும் கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பெருசு ஜாலி இருக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா வடிகட்டி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த வேக வச்ச தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து அந்த தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த தண்ணி கொஞ்சமாக திட்டமாக நம்ம 3 தான் வச்சுருந்தோம் இல்லையா, 3 கிளாஸ் தான் வச்சோம் இல்லையா. இப்போ அதில் தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதில் என்ன பண்ணணும்னா இந்த இது போடணும். ஒரு பவுலில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவு போட்டுக்கிறோம். சோள மாவு போட்டுக்கணும். சோள மாவு, சர்க்கரை, சோள மாவு 1 டீஸ்பூனு, சர்க்கரை, அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு. இதெல்லாம் சேர்த்து இந்த தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம கொதிக்க வச்சுருப்போமே, அதில் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சோள மாவை நல்லா கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போடுவோம். அது கூட இப்போ நல்லா இதுவாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வெடிக்கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டொமேட்டோ இதுவை ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா கலந்துடும். டொமேட்டோ சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். இப்போ நம்ம தவா போடுவோம். இந்த ப்ரெட்டை வந்து சூடு பண்ணிக்கலாம் நல்லா. நம்ம இந்த ப்ரெட்டை முதலே வந்து நம்ம சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ அந்த சூப்பில் போடும்போது கரெக்டாக இருக்கும். இது வந்து வீட் ப்ரெட் வாங்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன பீஸாக போட்டு கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதில் நல்லா சூடாகும். இதில் எண்ணெய்லாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். நம்ம இதில் நல்ல கலராக வந்துடுச்சு. மொறுமொறுன்னு ஆயிருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுவோம். எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். டொமேட்டோ சூப் ரெடி வருங்க. இது கூட வந்து நம்ம சூடாக இருக்குது. இது கூட மிளகு பொடி தூவிக்கலாம். இதை வச்சுட்டு சாப்பிடணும்.